வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் லேட்டஸ்ட்டாக வந்தது. அதாவது லேட்டஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் நாளாகவே ஆகிடுச்சு. அதாவது ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த அப்டேட் வந்து. இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. அதாவது இந்த வாட்ஸ்அப் டிஸ்அப்பியரிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. நான் இண்டிவிஜுவலாகவும் சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் நிறைய பேர் கேட்டதுனால ஒரு தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ சின்னதாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மெசேஜாக வரும். ஓகே, பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் டிஸ்அப்பியரிங் மெசேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சேட், அப்புறம் இந்த ப்ராட்காஸ்ட்டு, ஸோ எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஜஸ்ட்டு உங்களோட சேட்டு ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வாட்ஸ்அப் டிஸ்அப்பியரிங் மெசேஜ்னு இருக்கும். இது எதுக்காக கொண்டாந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் தரப்புலேருந்து அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், அதாவது வாட்ஸ்அப்பில் நிறைய சேட் பண்ணுறது, மெசேஜ் அனுப்புகிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியா அனுப்புகிறீங்க. ஸோ இதனால் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன் பண்ணிட்டீங்க, இந்த வாட்ஸ்அப் டிஸ்அப்பியரிங் மெசேஜ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் வரையும் தான் நீங்கள் அனுப்புனவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேட்டா பேஸ்லேருந்து அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும், ஓகேவா? ஸோ அவங்க வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து அவங்க வந்து அதை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் அது. இவங்களோட அஃபீஷியல் பிளாக்லேயே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 நாள் வரையும் உங்களுக்கு உங்களோட டேட்டா பேஸில் இருக்கிற ஸ்டோரேஜ் இஷ்யூக்காக அது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 7 நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் ஆகிடும். இதனால் வந்து உங்களோட ஸ்டோரேஜை வந்து நீங்கள் அதாவது சிக்கனம் படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் தான். அப்புறம் நிறைய இதில் ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் எப்படின்னா மேலும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். ஸோ இவ்வளோ தான். அதாவது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணுறதுக்கான ஒரு 7 நாளில் டெலிட் ஆகிடும். அதுக்கான ஒரு அப்டேட் தான் இது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.